So hey guys, எல்லாருக்கும் வணக்கம். So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அட்ர ஷார்ட் வைல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பெருசா வீடியோ போடல. ஏன்னா நான் வீடியோ ஊர்ல எடுத்ததெல்லாம் பெருசா நான் எடிட்டே பண்ணல. மேக்ஸிமம் அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் பெருசா போடணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ அதனால அதுக்கப்புறம் இது ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறமா இந்த வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஹிந்திரா தாரை வந்து தேர்ட் சர்வீஸ் விட போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புழல் அந்த காவாங்கரை மஹிந்திரா எம்எம் ஷோரூமில் தான். ஸோ இப்போ அதுக்கு தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது காலையில். ஸோ இப்போ நம்ம போயிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு இன்னும் என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ பில்லு வருது அண்டு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்ற மாதிரிலாம் நம்ம பொறுமையாக பார்ப்போம். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. வண்டி அந்த நடுவில் நம்ம போன சர்வீஸில் ரெடி பண்ண போகிறோமா எதுவுமே பெரிய இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் பார்ப்போம், அவங்கள்ட்ட போய் ஜென்ரலாக கேட்போம் இந்த தேர்ட் சர்வீஸில் என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் ஜென்ரலாக வரும் அண்ட் அதுக்கு என்னென்ன ஃபிக்ஸஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். இப்போதைக்கு என் வண்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஜஸ்ட் அந்த ஆயில் சேஞ்சு அண்ட் ஓவரால் க்ளீனிங் மட்டும் பண்ணாலே போதும், பக்காவாக தான் இருக்கிறப்பல. பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே காரை வார்ம் பண்ணுற சீனை கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வண்டியை வார்ம் அப் பண்ண போகிறோம். வார்ம் அப் பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி. முன்னாடி வேறு அந்த ரோடு ஒர்க்ஸ் நடக்கிறதுனால அந்த ட்ரைனேஜ் எல்லாம் போடுறதுனால ரோடு வந்து ஃபுல்லாக தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள். ஸோ இந்த வழியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வண்டி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக தோண்டி போட்டனால பெருசாக வண்டிங்க கொண்டு போக முடியல. அப்படியே முன்னாடி போயிட்டு ரிவர்ஸில் வந்துடு சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம இப்போ இங்கே ஆக்ஷன் கேமரா மவுண்ட்டை மாட்டிட்டு அப்படியே வண்டியை நம்ம கீழே இறக்கிட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே போகிற மாதிரி தான் இருக்கும். பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு போய் ஷோரூமில் போய் வண்டி விடும் போது நான் கிட்டக்க போய் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை பைபாஸ் ஏறிட்டு கூட நான் கண்டினியூ பண்ணுறேன். பாப்பா எப்படி போகுது. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரிவர்ஸ்லேயே போக போகிறோம். ஏன்னா முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னாடி வந்து ரோடு ஃபுல்லாக ஒர்க்ஸ் நடந்துட்டுருக்கு. அதனால் போக முடியல, சுற்றுது வீலு. அதான் இப்போ ரிவர்ஸ்லேயே போகிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு இருக்கோம் நம்ம. அது இது கல்லு கில்லாம் போட்டு வச்சிருக்காங்க உடச்சி. பைப்போடலாம் இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்து தான் போகணும். முள்ளு செடி எல்லா செடியும் இருக்கு. பின்னாடி ஒரு மரம் வேற இருக்கு, அதையும் நம்ம மைண்ட் பண்ணி தான் போகணும். நான் அந்த மரத்துக்கு அப்படிதான் ஸ்லோ பண்ணேன். சரி கேஸ், இப்போ அப்பா அப்படியே கிளம்புவார். நம்ம அப்படியே போகலாம், போகிறவள்ள பார்க்கலாம் அப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம வண்டி அதோட நிற்கிறப்பில். அப்பா வரட்டும், நாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மூமெண்ட்லேயே இருப்போம். பாருங்க, ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கிட்ட ஃபுல்லாக எல்லாமே ஆஃப் ரோட் பேட்ச் மாதிரி ஆயிடுச்சு.
எல்லா இடத்தையும் தோண்டி எல்லாம் ஃபுல்லாக பள்ளமாக்கி வச்சுட்டாங்க. அதெல்லாம் பாருங்க, நடுவுலலாம் வண்டி மாடி சண்டையாக வருது. நம்ம வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான். எங்க வேணா நம்ம எப்படி வேணா போய்க்கலாம். நம்ம ஏரியாவில் வந்து இந்த வண்டியை ஸ்லோ பண்ற பழக்கமே கிடையாது யாருக்கும். அவங்க விஷயத்துக்கு அப்படியே போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அப்பா தான் முன்னாடி போறாரு. இப்போ நம்ம எப்படியும் அசிசி நகர் போயிட்டு தான் போற மாதிரி இருக்கும். அந்த வழியாக தான் போற மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம 150 தான் எடுத்துட்டு போவோம். இந்த வாட்டி ஏன் R15 எடுத்துட்டு போறோம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சீட்டை மாட்டிட்டேன் நான். அதனால தான். எல்லா இடத்துலையும் பாருங்க, இந்த நம்ம ஏரியா நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பால்பண்ணை டுவர்ட்ஸ் அசிசி நகர் போகிற ரோடு. எல்லா இடமும் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க வர வீட்டுக்குள்ள வந்து வண்டி எடுக்கிறதுக்காண்டி டோர் வர திறந்து வச்சிருக்காங்க. கேட்டேன், கேட்டை மூடணுன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. வண்டியை வெளியே எடுத்திருக்காரு, சரி கேட்டை மூட வேணாமா? அதுக்குள்ள நம்ம ஆளுங்களுக்கு பொறுமை இருக்காது. அதுக்குள்ள சைட்ல பைக்கு ஸ்கூட்டர்லாம் எடுத்துன்னு வருவாங்க. பாருங்க எவ்வளவு பெருசா தோண்டி போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் ஜஸ்ட்ல போற மாதிரி தான் இருக்கு ரோடுங்களே. அவனுங்க அந்த பேரிகேட் வச்சிருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காருங்க போறதுல தான் பேரிகேட் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நான் ரைட் இறங்கினா கூட வண்டி சைட்ல வீல் இறங்கிரும். அந்த மாதிரி தான் கேப்ஸ் இருக்கு. ஃபுல்லா ட்ரைனேஜ் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு ரோடுங்களே ஃபுல்லா நாஸ்தி பண்ணி வச்சிட்டாங்க. இதான் நம்ம கரண்ட் மாதவரம் பால் பண்ணை ரோடுங்க இப்படிதான் இருக்கு. இப்போ ஃபுல்லா அந்த ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த சைடுமே வண்டி பெருசா வெளியே ஃப்ரீயா போக முடியல. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான் தோண்டி தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் உடஞ்சே போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வேனோ லாரியை இறக்கிட்டு இருக்கிறானுங்க போல. அந்த மூடியில வந்து 35 டன் கிட்ட ஏதோ போட்டிருக்கோம். ஒரு வேனோ லாரி என்னமோ ஏறி இருக்கு, அதுக்கு உடஞ்சி விழுந்துருக்கு. இதுதான் இப்ப நம்ம நிலவரம், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க நிலவரம். இதனாலே நம்ம ஏரியா விட்டு வெளியே போறதுக்கு டைம் ரொம்ப ஆகுது. ஃபுல்லா ஆஃப் ரோடிங் பாய்ச்சா நம்ம வீட்டுக்கிட்ட. அதுவும் இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் பீக் ஹவர்ஸ்ன்றதுனால வண்டி நிறைய வருது பின்னாடி. போயிட்டு நம்ம 3rd சர்வீஸ் விட்டுட்டு எவ்வளோ வரும் ஏதுன்ற எஸ்டிமேட்லாம் கேட்டுட்டு நம்ம அப்படியே ஈவினிங் கலெக்ட் பண்ணும்போது திருப்பி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி இன்னொரு ஆஃப் ரோடு பேட்ச்ல போய் கண்டினியூ பண்றேன். அது இன்னும் ஜாலியா இருக்கும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த அடுத்த ஆஃப் ரோடு பேட்ச் இதுதான். இங்கே மெட்ரோ ஒர்க்ஸ்னால வந்து ஃபுல்லாக ரோடே தலையில திருப்பி போட்ட இடம் இது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் இங்கே வந்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ரோடு பேட்ச் தான். சஸ்பென்ஷன் டெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணி வெஹிக்கிள்ஸ் டிராவல் பண்ணிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் சைடில் பாருங்க, ரைட் சைடில் பாருங்க. இதான் அப்படியே தூக்கி மேலே அப்படியே செட் பண்ணுவாங்க இந்த பிரிட்ஜுக்கு மேலே. இதெல்லாம் வந்து அந்த ரெடிமேட் பீஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. இன்னமும் இதெல்லாம் ஆஃப் ரோடு தான், ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ரோடு போட்டது தான் போட்டாங்க, ஃபுல்லாலாம் போடல, லைட்டாக பேட்சாக போட்டு வச்சிருக்காங்க. இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. மழை காலத்துலலாம் இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒஸ்டா இருக்கும். இப்போ மேல ஜல்லி கிள்ளி கொட்டி கொஞ்சம் உப்பேத்தி வச்சிருக்காங்க. மழை காலத்துலலாம் எங்க பல்ல இருக்கும்னே தெரியாது, அடிக்கடி யாராவது விழுந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பல்லெல்லாம் செம்ம டீப்பா கூட ஆயிடும்.
பார்த்தீங்கன்னா மஞ்சம்பாக்கத்தில் இருக்கிறோம். இப்போ அசீஸ் நகர்லேருந்து கடந்து இப்போ நம்ம மஞ்சம்பாக்கம் வந்துட்டோம். அடுத்து இப்போ அப்படியே நம்ம பைபாஸ் ஏறி லெஃப்ட்டில் திரும்பணும்னா இங்கே எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. அடுத்து நம்ம லெஃப்ட் பைபாஸ் ஏறி லெஃப்ட் திரும்பணும்னா டுவர்ட்ஸ் கொளத்தூர், ரெட்டேரி அந்த சைடு வந்து கோயம்பேடுல வந்துடும். நம்ம இப்போ அப்படி போகிறது நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம். ஏன்னா நம்ம போகிறதுக்கு ஆவாங்கிற ரெட்டில்ஸ் ஒட்டி. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம். ஸ்ட்ரைட்டாக வடபெரும்பாக்கம்குள்ளே இறங்கிட்டு பின்னாடி போயிட்டு உள்ள ஊருக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பள்ளம் தான் கைஸ் நம்ம ஏரியா. பைக்லலாம் வந்தால் பைக் சஸ்பென்ஷனே காலி ஆகிடும், அந்த மாதிரி ரோடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலலாம் நிறுத்தும் போது கொஞ்சம் கேப் விட்டு நிறுத்தணும். ஏன்னா வண்டிங்கெல்லாம் முன்னாடி நிற்கிறதெல்லாம் பின்னாடி வந்துட்டு போகும். ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். திரும்பி நான் அந்த காவாங்கிற கட்டிங் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்டு. நம்ம வடபெரும்பாக்கம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு லெஃப்ட் திரும்புற மாதிரி இருக்கும் ஒரு ஏடிஎம் ஒட்டி. அந்த மல்பெரிக்கு முன்னாடி, மல்பெரி ட்ரெஸ்ஸன்ஸ் வந்து இங்கே ஒரு குட்டி கேஃபேலாம் இருக்கும். அந்த கேஃபேங்களுக்கு முன்னாடி இது வழியாக பூந்து போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அந்த ஷோரூம் கொஞ்சம் கிட்ட, இல்லைன்னா நம்ம பைபாஸ் போய் சுற்றி வர மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா ரோடு கொஞ்சம் நேரோவாக இருக்கும். 2 பெரிய வண்டி வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு இறக்க தெரியலனா கூட கொஞ்சம் வண்டியில் கோடு கீடு போட்டு இல்லை வண்டியை பள்ளத்தை இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோடு இது. ஸோ அதனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் பார்த்து தான் வரணும். பைக்கில் வந்து பிரச்சனை இல்லை, நம்மாடி ஜாலியாக போய்க்கலாம். கொஞ்சம் பெரிய வண்டி எடுத்துகிட்டு வர மாதிரினா ஆப்போசிட்டில் பெரிய வண்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒதுங்கி கொடுத்து போய்க்க தெரியணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஆக்ஷன் கேமரா வேற லைட்டாக கொஞ்சம் கோளாறு கொடுக்க ஆரம்பிக்கிறாப்புல. ரெக்கார்டிங் சரியா ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆக்ஷன் கேமரா சோலி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 2019லயோ 20லயோ வாங்கினது. இத்தனை வருஷம் இது வேலை செஞ்சதே பெரிய விஷயம். பார்ப்போம், நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம புது கேமரா வாங்குற அளவுக்கு ரொம்ப சவுண்டாலாம் இல்லை. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம எப்படியாச்சும் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இம்மீடியட்டாக ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ சொன்னல, இதான் சொன்னது, அந்த ரோடு ரொம்ப நேரோவாக இருக்கும். நம்ம வண்டிங்களை ஒரு ஃபேக்டரா கொண்டுக்கிட்டாலும் நம்ம மக்கள் ஆப்போசிட்ல வராங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து வழி விடுறதும் கொஞ்சம் இங்க கொஞ்சம் கோளாறாக தான் இருப்பாங்க. வழி விட மாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி தானே. அவங்க இஷ்டத்துக்கு தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு சின்ன மார்க்கெட் ஏரியா மாதிரி வேற. அதனால எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட்டு தெரிய முடியாது. எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து ரெடி பண்ணாங்க. இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கு பாருங்க கண்டிஷன். ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன். நம்ம வந்த ரோடுகளோட மோசமான கண்டிஷன் இருக்கும் இந்த பிரிட்ஜ். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க போகுதுன்னு தெரியல. மழை காலம்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஹை ரிஸ்க் ஜோன் இந்த பிரிட்ஜ் எல்லாம். இந்த கிரீக்கிங் சவுண்டு என்ன ஒரு மாதிரி கேட்டுட்டே இருக்குன்னு வரி பண்ணிக்காதீங்க. அது நம்ம டிரைவர் சீட்டு தான். அது டிரைவர் சீட்ல என்னமோ தெரியல, அது ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் சவுண்ட் வருது என்னன்னு தெரியல. இதை நம்ம மென்ஷன் பண்ணி பார்ப்போம். இந்த கிரிக்கிங் சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சூப்பர். இதுதான் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஒரு கிளாசிக் லைவ் எக்ஸாம்பிளே காமிச்சிட்டேன் நான். ஒரு பெரிய சைஸ் வண்டி வந்தால் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒதுக்கிட்டோம்னா அவங்க போயிடுவாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஸ்குவீசிங் பண்ணி தான் போகணும். கரெக்டாக இந்த டேர்ன் வந்து திரும்பிடணும். நான் நேராக போயிடும் நினச்சேன். அப்பா நின்ட்டாரு வருமா. பாருங்க இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் வண்டி வரும். நம்ம தான் கொஞ்சம் வழி விட்டு போய்க்கணும்.
ஏன்னா எல்லாரும் வழி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நான் நிறுத்திடுவேன். மேக்ஸிமம் வழி விட்டுருவேன். ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் லேட் ஆக போதா, அதனால என்னன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டு பொறுமையாகவே போய்க்கலான்னு. அவ்வளோதான் கைஸ், நம்ம அந்த ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். இது ஷார்ட் கட்னால நம்மளுக்கு ரொம்ப தூரம் அண்ட் டைம் மிச்சம். இந்த அளவுக்கு ரோடு வைடா இருந்தா கூட போதும், வண்டிங்கன்னா கம்ஃபர்டபுளா போயிட்டு வந்துடும். இப்போ நம்ம வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து போனோம், ஷோரூம் கிட்ட தான். தூருக்கு பாருங்க, இதான் ஷோரூம். இந்த லெஃப்ட்ல இருக்கிறது தான். 2 டேங்க் தருதுல, இந்த டேங்க் ஒட்டி தான் ஷோரூமு. அதான் நம்மளுக்கு இங்க வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. சரி, நம்ம வண்டியை உள்ளே ஏற்றுவோம். சர்வீஸ் இடத்துக்கு வந்து வேணாம். சர்வீஸ் கிலோமீட்டர் வந்து 21,542. 21,542. 21,542. வண்டிலாம் ஃபுல்லா இருக்கு. வண்டி எங்க வர்றது? இந்த பக்கம் ஓட்டுருவா? ஃபுல்லா வண்டி நிக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் வந்தாச்சு. நம்ம வண்டி கொஞ்சம் ஓரமாகவே போட்டுருவோம், அப்போதான் வண்டி எடுக்கிறதுக்கும் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏகப்பட்ட வண்டி சர்வீஸுக்கு வந்துருக்கு போல, பார்த்துக்கலாம். இப்போ ஷோரூமில் வந்து விடும்போது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 21,542. இப்போ சர்வீஸ் விடுறோம். அண்ட் ஃபியூவல் லெவலும் பார்த்துக்கோங்க, இவ்வளோ இருக்குது. நம்ம ரிட்டர்ன் விடும்போது எவ்வளோ ஃபியூவல் இருக்குன்னு செக் பண்ணிக்கணும், ஏன்னா அது நோட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரூஃப் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சரி கைஸ், நம்ம வண்டியை விட்டுட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் விசாரிப்போம். அதில் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து ஒரு மாதிரி க்ரீக்கிங் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. மூவ் பண்ணும்போது தான், வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது கரன்னு சவுண்ட் வருது. அதான் இந்த சவுண்டு மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இருந்துச்சு அந்த கீ பேரல் இஷ்யூ, அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் அவர் சொன்னார் 1 வீக் லீவுன்னு சொல்லியிருந்தாரு. பெய்ட் சர்வீஸ் ரிட்டர்ன் வரும், ஃப்ரீ சர்வீஸ் தானே? இல்லை என்னென்ன கவர் பண்ணுவீங்க? பேட்டரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், ஏசி ஃபில்டர், டீசல் வெளியான டீசல் வெளியான டீசல் எக்ஸாஸ்ட் ஃபில்டர் எல்லாம் சொல்லுவோம். 6,000 ரூபா ப்ளஸ் டாக்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு வந்தாச்சு, சர்வீஸ்க்கு 3rd சர்வீஸ்க்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட வந்து டெலிவரி ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க, எல்லா சர்வீஸ் முடிச்சுட்டு. அப்புறம் கொண்டாந்து தான் கால் பண்ணியிருந்தாங்க, வந்து ஒரு 3 o'clock எடுத்துக்கோங்க, வண்டி முடிஞ்சிச்சு, ஒர்க்கில் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30க்கு மேலே ஆகுது. ஸோ
ஸோ நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பினா தான் கரெக்டாக இருக்கும் 3 o'clock கிட்ட போகிறதுக்கு. ஏன்னா டிராஃபிக்கும் கொஞ்சம் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் ரோடுங்களும் சரியில்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி போகணும். ஸோ அதுதான் கைஸ். இப்போ நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டு வண்டி பக்காவாக இருக்கா என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம கிளம்பி ஷோரூம் போவோம், போயிட்டு அங்கே எப்படி வண்டி நிற்கிதுன்றதெல்லாம் காட்டுறேன் நான். எடுத்துகிட்டு நம்ம அங்கே வந்து வருவோம் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். வண்டி ஸ்மூத்தாக ஆயிடுச்சா எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ கிளம்பி போயிட்டே இருப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து சர்வீஸ் விட்டு எடுத்தாச்சு. வண்டி திரும்பி பல ஆயிட்டாப்ல. வெயிலில் உங்களுக்கு ஜொலிக்குதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம சீட்டில் கொஞ்சம் கிரிக்கிங் நாய்ஸ் இருந்தது, அதுவும் சரி பண்ண சொல்லியாச்சு. இப்போ வந்து வண்டி பக்கா சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட நியர்லி நியூ வெஹிக்கிள் மாதிரி. ஒரு வாட்டி சர்வீஸ் வரும்போது வண்டி புது வண்டி மாதிரி ஆக்கி கொடுத்துட்றாங்க. கண்ணாடியிலேயே ரொம்ப அழுக்கா இருந்தது, அதையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ஆயில் ஃபில்டரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம். பக்காவா சர்வீஸ் பண்ணியாச்சு வண்டியை, பக்காவா ரெடி. ஆயில ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணதால வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ அந்த சீட்டு சவுண்ட் இல்லை, எந்த சவுண்டும் இல்லை, பர்ஃபெக்ட்லி ஃபைன். சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். வண்டியை சர்வீஸ் விட்டோம். இருந்த ஒரே ஒரு கம்ப்ளைண்டான சீட்டு சவுண்டை வந்து பார்த்தாச்சு. வண்டியை இப்போ பக்காவா ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம பழையபடி எப்பயும் போல ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். சரி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அது நான் திருப்பியே சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திருப்பி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.